டிக்ஷனரியோட மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டூடெண்ட் டாட் கீஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த கீஸுங்கிற மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா கெட் ஆல் த கீஸ், என்னென்ன கீஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரும். இப்போது நம்மளோட டிக்ஷனரியில் என்னென்ன கீஸ் இருந்துச்சு, நேம் இருந்துச்சு, ஏஜ் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் வரும். இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து வேல்யூஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாம் வரும். என்னென்ன வேல்யூஸ் இருந்துச்சு, இப்போ கீங்கிற நேமுக்கு என்ன வேல்யூ இருந்துச்சுன்னா காவியான்னு இருந்துச்சு. ஏஜுங்கிற கீக்கு என்ன வேல்யூ இருந்துச்சு 33ன்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்த ரொம்ப முக்கியமான மெத்தட் வந்து ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸுங்கிற இந்த மெத்தட் வந்து கீ வேல்யூ பேர்ஸாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேவா. இப்போது நீங்கள் வந்து இதை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டூப்பிள்ஸாக வருது. இதுதான் லிஸ்ட்டு. ஓகேயா. இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் கீ வேல்யூ பேர்ஸ். இது வந்து கீ வேல்யூ இது டியூப்பிள்ஸாக இருக்கா. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், லிஸ்ட் ஆஃப் டியூப்பிள்ஸ்ன்னு சொல்கிறோம். இதான் லிஸ்ட்டு. ஓகேவா. டியூப்புளாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கீ வேல்யூ பேர் வந்து வரும். இந்த ஐட்டம்ஸுங்கிற இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிக்ஷனரியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் கீ வேல்யூ பேர்ஸ் வந்து ஒரு டிக்ஷனரியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஷாலோ காப்பியில் வந்து என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிக்ஷனரி வந்து உங்கள்கிட்ட இருக்குது, பட் நீங்கள் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வந்து பண்ணி வந்து பார்க்கணும். பட் ரிவர்ட் வந்து நீங்கள் அந்த டிக்ஷனரி வச்சுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி ஒரு டெம்ப்ரரி வேரியபிள் வந்து கொடுத்து காப்பி பண்ணுவோம், அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் காப்பி அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ரரி வேரியபிளில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து சேவ் பண்ணிட்டீங்க, அதை பிரிண்ட் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட் காப்பியும் பிரிண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவுட்புட் என்ன ஆகுது அப்படின்னா சேமாக இப்படி வந்து கிடைக்கிது. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. கீதா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறோம். காவியா அப்படிங்கிற நேமை வந்து என்ன பண்ணுறோம் கீதா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டையும் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா ரெண்டுமே சேஞ்ச் ஆகி வருது. அதாவது காப்பியும் என்ன ஆகிடுது அப்படின்னா சேஞ்ச் ஆகிடுது. இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஆகாது அப்படின்னா ஒரிஜினல் காப்பி வந்து இருக்காது. இது வந்து ஒரு ஷாலோ காப்பி. அப்போது மட்டும்தான் அது காப்பி பண்ணியிருக்கு. மற்றபடி நீங்கள் எப்போல்லாம் அப்டேட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரிஜினலும் அப்டேட் ஆகும், காப்பியும் அப்டேட் ஆகும். இந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்போ இதை எப்படி நம்ம என்ன பண்ணுறது, செப்பரேட் காப்பி எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காப்பி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். டாட் காப்பி இது வந்து எதுக்கு அப்படின்னா டிக்ஷனரிக்கு. ஓகேவா. இது வந்து எதுக்கு அப்படின்னா டிக்ஷனரிக்கு ஸ்டூடெண்ட்டு அந்த டிக்ஷனரியோட நேமை டாட் காப்பி அப்படின்னு கொடுத்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரிஜினல் காப்பி வந்து க்ரியேட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டில் வந்து மறுபடியும் நேமை வந்து காவியான்னு மாற்றினா கூட உங்களுக்கு ஸ்டூடெண்ட் காப்பியில் என்ன ஆகும் அப்படின்னா கீதாங்கிற நேம் தான் இருக்கும். பிகாஸ் அதுதான் ஒரிஜினல். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் அதானே ஒரிஜினலாக இருக்குது. ஸோ இந்த ஒரிஜினல்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். காப்பியில் எந்த ஒரு எந்த ஒரு அப்டேட்டுமே நடக்காது. காவியான்னு சொல்லிட்டு இதில் வராது. பட் நீங்கள் இப்போ ஒரிஜினல் டிக்ஷனரி வந்து பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரிஜினலாக என்ன நம்ம சேஞ்ச் பண்ணோமோ காவியான்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அந்த காவியாங்கிற நேம் வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஸோ இப்போ இருக்கிற டிக்ஷனரியில் இருக்கிற நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவியா தான். பட் காப்பியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கீதா தான் இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் வி சேஞ்ச் தட். இப்போது இதில் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லாமல் ஸ்டூடெண்ட் காப்பின்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்போ தான் இது மாறுமே தவிர மற்றபடி இட் ஸ்டேஸ் த சேம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.